எக்ஸ்கியூஸ் மீ சார் அங்க தீபக்னு ஒரு பேஷண்ட். நீங்க கூட்டு வர சொன்னதா சொல்லி தான் சார் உங்க ஃப்ரெண்டு வந்து இப்ப கூட்டு போனாரு. ஐயோ, நான் தீபக்கை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி யார்கிட்டயும் சொல்லலையே. ஆனா நர்ஸு கிட்ட நீ ஆலன் பி வச்சதா தானே தீபக் சொல்லிட்டு போயிருக்கான். எதுக்காக அவன் இப்படி சொல்லணும்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகி இப்பதான் கீழே போனதா சொன்னாங்கல்ல. வா போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். இந்தாங்க மேடம் பில்லம். ஓகே சார். போலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். லிஃப்ட் வந்துருச்சு சார், போலாம். பில்லிங் ஓ, சார். thanks. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். தீபக்னு ஆக்சிடென்ட் கேஸ். இப்போதான் சார் கீழே போனாங்க. பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க சார். ஆதிங்கிற பேர்ல தான் சார் பண்ணாங்க. ஆதி, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போதானே வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க. போய் பார்க்கலாம். நம்ம எங்கடா போறோம்? ஆதி சார் வண்டி அனுப்பியிருக்காரு. எங்க பாலு? வெளியே தான். ஹேய், வண்டி திருப்புற. வெல்கம் தீபக். நீ எப்படிங்க? பாலு, என்னடா நடக்குதுங்க? என்ன மன்னிச்சிடுறா தீபக். என் ஃபேமிலி அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு உன்னை கூட்டின்னு வர சொல்லி என்ன மிரட்டினாங்க. என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. சீக்கிரமா அவன வண்டியில ஏத்துங்கடா. ஆதி, நாங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு ஆதி, அவனை எங்கேயுமே காணாதி. ஏன் என் பேரை சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனாங்கன்னு தெரியலடா. எனக்கே குழப்பமா தான் இருக்குது. வா போய் தேடி பார்க்கலாம். பட்டமாக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. நீ சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துரு பார்வதின்னு சொன்னாங்க. பட்டமா, பட்டமா. சரி இரு, நான் கூப்பிடுறேன். என்ன சுந்தரண்ணே? பட்டமா, அன்னைக்கு பார்வதி எடுத்த புடவைக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? என்ன புடவை, என்ன பணம், என்ன சொல்றீங்க சுந்தரண்ணே? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பட்டமா, வயசாக வயசாக ஞாபக மறதி வந்துருச்சா? பார்வதி எடுத்த புடவைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டேன். பார்வதி எடுத்த புடவைக்கா? நீங்க என்ன சொல்றீங்க சுந்தரண்ணே?
என்ன பட்டமா அப்படி கேக்குற? பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்தத சுத்தமா மறந்துட்டியா? நான் இப்ப பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்தேன். ஒருவேளை நான் புடவை எடுத்து கொடுத்ததா பார்வதி சுந்தர அண்ணன்கிட்ட போய் சொல்லிருப்பாளோ? அப்பா கிட்ட அப்படி எல்லாம் போய் சொல்ற பொண்ணு இல்லையே. என்ன பட்டமா, அன்னைக்கு பார்வதி 4 புடவை எடுத்துட்டு வந்திருந்தா. எதுக்கு இத்தனை புடவை எடுத்துட்டு வந்திருக்க? இத்தனை புடவை எடுக்கிறதுக்கு பணம் ஏதுன்னு கேட்டதுக்கு புடவைக்காரர் வந்திருந்தாரு. பட்டமாக்கா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கும்போது பணம் கொடுத்தா போதும்னு நீ சொன்னதாக சொன்னாலே பட்டமா. ஓ, பார்வதி என்ன சம்பந்தப்படுத்தி சுந்தர அண்ணன்கிட்ட போய் சொல்லிருக்கா. அப்போ பார்வதிக்கு புடவை யார் எடுத்து கொடுத்திருப்பாங்க? பார்வதி சுந்தர அண்ணன்கிட்ட எதுக்காக இப்படி உண்மையை மறைக்கணும்? ஒன்னும் புரியலையே. என்ன பட்டமா இப்படி யோசிக்கிற? பார்வதிக்கு புடவை எடுத்து கொடுத்தது இன்னுமா உனக்கு ஞாபகத்துக்கு வரல? ஆஹா, பார்வதி ஏதோ பொய் சொல்லியிருக்கா. சுந்தர அண்ணனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரே. ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆ அண்ணே, ஞாபகம் வந்துருச்சுனே. 4 புடவை ஒண்ணா எடுத்துட்டு வந்தாலே அதானே? ஏதோ ஞாபகத்துல நான் மறந்துட்டேனே. ஆமா, எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அது வந்து சுந்தரண்ணே, 2 புடவை 800 ரூபாய், அப்புறம் 2 புடவை 1200 ரூபாய், மொத்தம் 4 புடவைக்கு சேர்த்து 2000 ரூபாய் ஆச்சு சுந்தரண்ணே. 2000? அண்ணா அண்ணே வச்சுக்கோங்க அண்ணே, பணத்துக்கு ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல பட்டமா, உனக்கும் வீட்டு செலவெல்லாம் இருக்குல்ல, வாங்கிக்கோ. இருக்கட்டும், வாங்கிக்கோ. இல்லடா, தீபக் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா அவன் வீட்டுக்கும் போல, ஆஃபீஸில் இருப்பான்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயும் இல்லை. அது மட்டும் இல்லாது, தீபக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன விஷயமே ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே தெரியல. நீ அதை கவனிச்சியா? கவனிச்சேன். என் பேரை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து தீபக்கை யார் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு தெரியலையே. மயக்கத்துலேருந்து தீபக் நினைவு திரும்பின விஷயம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது யாரா இருக்கும்? கரெக்டா அது. இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, தீபக்கை நீ மீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை அவசர அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் தீபக்கை மீட் பண்ணி பேசிடக்கூடாது. அதுக்கு காரணம் மித்ரா பற்றின ஆதாரம் எனக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு தான். கரெக்டா அது. மித்ரா பற்றின ஆதாரம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒன்று மித்ராவாக இருக்கணும், இல்லை நந்தினியாக இருக்கணும். நிச்சயமாக இது நந்தினியோட வேலையாக தான் இருக்கும். நந்தினி தான் ஆள் செட் பண்ணி தீபக்கை கூப்பிட்டு போயிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது அது? தீபக் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அவனை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மித்ராவும் நந்தினியும் அக்கா தங்கச்சின்ற ஆதாரத்தை எப்படியாவது அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அந்த மித்ராவை எப்படியாச்சும் கூடி சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பணும்டா. எல்லாம் நடக்கும். சரி வா போலாம். வீணா அடம் புடிச்சு உன் உயிரை விட்டுறாத. அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லிடு, நான் உன்னை விட்டுடுறேன். என்கிட்ட எந்த பென்ட்ரைவும் இல்ல. உன்னோட டிடெக்டிவ் மூளைய என்கிட்ட காட்டாத தீபக். நீ துப்பறிஞ்சு சேகரிச்ச மித்ரா பத்தின ஆதாரத்தோட பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்க. பாதுகாப்பா அத நீ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறத டாக்டர் கிட்ட சொன்னது, அத நீ ஆதி கிட்ட கொடுக்க துடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த ஆதாரத்தை ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உயிரோட வீட்டுக்கு போயிடு. அந்த பென்ட்ரைவ எங்க வச்சிருக்க? உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நந்தினி. என் உயிரே போனாலும் உன்கிட்ட அந்த பென்ட்ரைவை நான் கொடுக்க மாட்டேன். உன் உயிரை விட எனக்கு அந்த பென்ட்ரைவ் தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல் ஒரு பென்ட்ரைவ்காக நீ உன்னோட உயிரை விட போறியா?
உண்மையை சொல்லிட்டு நீ உன் உயிரை காப்பாத்திக்க தீபக். முடியாது. நீ என்னை எப்படி மிரட்டினாலும் கொடுமைப்படுத்தினாலும் நான் பென்ட்ரைவ் கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்து பென்ட்ரைவ வாங்காம நான் உன் உயிரை எடுக்க மாட்டேன். இவனை ரூம்ல அடைச்சு வச்சு வேலைக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிங்க. ஓகே மேடம். தப்பிச்சு ஓடிட போறான். ஓகே மேடம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டேய் தூக்குடா தூக்கு தூக்கு. பார்வதி, என்ன பட்டமாக்கா? இந்தா இத வாங்கிக்க. என்ன பட்டமாக்கா இது? எனக்கு எதுக்கு பணம்? இது உனக்கு சேர வேண்டிய பணம் தான். வாங்கிக்க பார்வதி. எனக்கு சேர வேண்டிய பணமா? என்ன பட்டமாக்கா சொல்றீங்க? இது உங்க அப்பா கொடுத்த பணம். அப்பா கொடுத்த பணமா? அப்பா எதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்தாரு? புடவைக்காரர் வந்த அன்னைக்கு உனக்கு நான் 4 புடவை எடுத்து கொடுத்து பணம் அப்புறமா கொடுன்னு சொல்லியிருந்தேன்ல, அத நான் மறந்துட்டேன். நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிருப்ப போல. அத ஞாபகத்துல வச்சிருந்து இப்பதான் பணத்தை கொடுத்தாரு. பெரிய வாங்கி கொடுத்த புடவைய அப்பா கிட்ட மறைக்கிறதுக்காக பட்டமாக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சோம். ஆனா இப்போ பட்டமாக்கா கிட்டே மாட்டிக்கிட்டோமே. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? என்ன பார்வதி யோசிக்கிற? புடவை எடுத்தது உனக்கும் மறந்து போச்சா? இல்ல நான் புடவை எடுத்து கொடுத்ததா பொய் சொல்லி உங்க அப்பாவை ஏமாத்தின மாதிரி என்னையும் எப்படி ஏமாத்தலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல பட்டமாக்கா. நான் வந்து அது வந்து உண்மையை சொல்றதுக்கு எந்த தயக்கமும் தடுமாற்றமும் தேவையில்லை பார்வதி. பொய் சொல்றதுக்கு தான் தயங்கணும், தடுமாறணும். நீ பொய் சொல்ல மாட்ட. பொய் சொல்லவும் தெரியாதுன்னு இப்ப வரைக்கும் நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு பார்வதி. உனக்கு புடவை வாங்கி கொடுத்தது யாரு? நீ புடவைக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்ல. ஆனா நீ ஆசைப்பட்டு புடவையை வாங்கியிருக்க. அது மட்டும் இல்ல, உனக்கு புடவை வாங்கி கொடுத்தது யாருங்கிற உண்மைய நீ உங்க அப்பா கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. இதுக்கப்புறமா நம்ம பேசாம அமைதியா இருந்தா தப்பாயிடும். ஏதாவது பேசி பட்டமாக்காவை சமாளிப்போம். என்ன பட்டமாக்கா நீங்க? சாதாரண ஒரு புடவை விஷயம், அதுக்கு போய் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு என்னமோ இது சாதாரண புடவை விஷயமா தெரியல பார்வதி. இந்த புடவைக்கு பின்னாடி என்னமோ விஷயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல பட்டமாக்கா. அப்புறம் எதுக்காக உங்க அப்பா கிட்ட நான் புடவை எடுத்து கொடுத்ததா போய் சொன்னேன்? அது வந்து நான் 4 புடவை ஒன்னா எடுத்தேன்னு சொன்னா அப்பா திட்டுவாங்க பட்டமாக்கா. அதான் நீங்க எடுத்து கொடுத்ததா போய் சொன்னேன். நான் சொல்றது நம்புங்க பட்டமாக்கா. அம்மா ரூம் வேற க்ளீன் பண்ணல. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். அப்பாடா, எப்படியோ கேள்வி கேட்ட பட்டமாக்கா வாயை அடைச்சிட்டோம். தப்பிச்சண்டா சாமி. பார்வதி ஏதோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. அந்த புடவைக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஹலோ ஹலோ, யாரு பேசுறது? யார் பேசுறதா? ஓய் பார்வதி. பெரியயா நீங்களா? என்ன குரலை மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஜலதோஷத்துல வாய்ஸ் வேற மாதிரி கேட்டிருக்கோம். நீ என்னடான்னா குரலை மாத்தி பேசுறேன்னு கிண்டல் பண்ற. என்ன பெரியயா சொல்றீங்க? ஜலதோஷம் பிடிச்சிருக்கான்.
எப்படி ஜலதோஷம் பிடிச்சது? எப்படி இல்லைன்னு தெரியல. தலையில நீர் கூத்திருக்கும் போல. ஒரே பாரமா இருக்கு. கொஞ்சம் வந்து தைலம் தேய்ச்சி விட. சீக்கிரம் வா. என்ன பெரிய எப்படி தும்புறீங்க? ஆஹா, இது தைலத்துக்குலாம் சரியாவாது. கஷாயம் குடிச்சா சரியாகும். ஏதோ ஒண்ணு பண்ணு. கஷாயம் குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான வைத்தியம் பண்ணணும். கொஞ்சம் இருங்க, நான் இப்பவே வரேன். பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமா வா. என்னால தும்பிட்டு இருக்க முடியல. தலை வேற வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரிய, இப்ப வந்துடுறேன். ம். எதுக்கு இவ இத ஆதி ரூம்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? ஆண்டி, என்ன பண்ற? நீங்க ஆவி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்றேன். இது எதுக்கு? ஆவி பிடிக்கிறப்போ புகை வெளியில போக கூடாது. அப்பதான் தலையில கோத்திருக்கிற நீர்லாம் வெளியில வரும். வாங்க, முதல்ல ஆவி பிடிங்க. ஐயோ மாமா, என்ன இது? நல்ல ஆவி பிடிங்க. அப்பதான் தலையில கோத்திருக்கிற நீர்லாம் வெளியில வரும். இதெல்லாம் நல்ல முடியாது. இப்படி சொன்னா எப்படி மாமா? தும்மல் சரியாக வேணாமா? அச்! உனக்கு கூட தான் தும்பல் வருது. நீ வேணா வந்து அவிப்படி. ஆ, சரி, நான் பிடிச்சா நீங்களும் ஆவி பிடிப்பீங்களா? ம். என் முகத்தையே பார்த்தா போதுமா? வாங்க, ஆவி பிடிக்கலாம். கொஞ்சம் ஆவி பிடிங்க மாமா. வாங்க வாங்க. மாமா, நல்லா மூச்சை இழுத்து பிடிச்சு ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்க சொன்னா என்ன நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? போங்க, இது சரியா வராது. ஏய், சரி சரி, நான் ஒழுங்கா ஆவி பிடிக்கிறேன். வா வா.